காரியங்களை இன்றைய நாளிலே பார்க்கிறோம். அதான் நம்மளுடைய பாடம் வர்ஷிப் லெசன்ஸ். ஏன் வர்ஷிப் லெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிரச்சனை. ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். மேபி ஆசாரியர்களை குறித்து நமக்கு பெரிதான ஒரு ஐடியா இருக்காது. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாடு சத்தியத்தை வாழ்ந்து இருக்கோம், கிருபையிலே நாம் வாழ்ந்து இருக்கிறோம். அதனால தேவனுடைய பிரசன்னத்துக்கு ரொம்ப எளிதாக நம்மால் போக முடிகிறது, திரும்பி வர முடிகிறது. ஆனா அதுவே பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாராலையும் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களின் கூட்டம், அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரத்யேகமான ஒரு கோத்திரம், இவங்கெல்லாம் தான் அங்க போக முடியுமே தவிர மத்தவங்க யாராலையும் போக முடியாது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாறிடும். சோ ஆசாரிய கூட்டமாக இப்ப இருக்கிறோம், ராஜரீகம் அடுத்தது வரப்போகுது. சோ ஆசாரியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ராஜாக்கள், எப்ப நம்ம ராஜாக்களா இருக்க போறோம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாது, எனக்கு கொஸ்டின் கோபால் இருக்கலாம், ராபின்சன் நான் ரியாதுல ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியில நடக்க போகுதுங்க. இன்னைக்கு எப்படி கிறிஸ்து நம்மை ஆசாரியர்களாக மாற்றினாரோ அதை போல கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில நீங்களும் நானும் ராஜாக்களாகவும் இருக்கும். சோ இப்ப ஆசாரியனாக நாம் இருக்கும் பொழுது எப்படி நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம தொடக்கத்துல இருக்கிறோம்னா, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், இல்ல யூகேஜி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது அந்த மழலை பேச்சை நாம் விரும்புகிறோம். ஆனா நம்ம போக கிளாஸ் போக போக நம்ம நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். எல்கேஜில யூகேஜில போட்ட மேத்தமேட்டிக்ஸே அது 10th போட்டுட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன நினைப்போம்? Proper thing has not been given. A proper education has not been given. Something is wrong. So ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வளர 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 நம்மளோட ஃபார்முலாஸ், நம்மளோட காரியங்கள் எல்லாமே மேம்படுத்தி கொண்டே போக வேண்டும். சில நேரங்கள்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எளிதான சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அபிஷியலா ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்ல வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணணும். அந்த வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணும் பொழுது நீங்க ஒரு மெயில் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு லேமேன் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் போல நீங்க அனுப்புனீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்காது. ஒரு சிஓ லெவல்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்டா இருக்கும். அவர்கிட்ட ஒரு இமெயில் வந்தாலே நமக்கு தெரியும், some big person is talking to us. இல்லையா? சோ அதே போலதான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆராதனை என்றால் என்ன, ஜெபம் என்றால் என்ன. அந்த ஆராதனை கூடத்திலே நம்ம தேவனுக்கு பிரைசஸ் ஏறெடுக்கிறோம் இல்லையா? பிரைசஸ் எதுக்காக நம்ம ஏறெடுக்கிறோம்? அதே மாதிரி நம்ம தாட்ஸ் கொடுக்கிறோம், சிலுவைக்கு நேரான தாட்ஸ், டேபிள் தாட்ஸ் சொல்றாங்க. அது நம்ம எப்படி கொடுக்க வேண்டும்? எது கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் கரத்திலே போகும்பொழுது நிறைவானதாக மாறுகிறது. அதுல ஒன்னும் இது இல்ல. பட் ஆனா நாளுக்கு நாள் நம்ம வளரும் பொழுது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வளரணும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வளரும் போது என்ன ஆயிடுவோம்னா, நம்ம ஆளாவே இருக்க மாட்டோம், ஒரு காலத்துல மேய்ப்பர்களாக மாறுவோம். நமக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பார், அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அதுக்கப்புறம் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இன்னொரு மேய்ப்பர்கிட்ட ஹேண்ட் ஓவர், அந்த மாதிரி இது அப்படியே ஒரு ரொட்டேஷனல் சைக்கிள். அப்படிதான் 2000 வருஷமாக இது ஆபரேட் ஆகிட்டு இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ஆராதனை என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு வேத வார்த்தையை மட்டும் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம், அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் ஓகே, இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் காரியம் அவன் செய்யுது.
பழைய உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நோவா காலத்தின் கதை நல்லா, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எல்லாமே தெரியும். ஆதாம் ஏவாள் மூலமாக கர்த்தர் ஒரு உலகத்தை ஆரம்பித்தார். ஆனா பாவத்தின் நிமித்தமாக அந்த உலகமானது என்ன பட்டது? அழிக்கப்பட்டது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆதாமியும் ஏவாளையும் ஏன் அவர் படைச்சாருன்னா, அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தான் அது படைக்கும். ஆனா மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த திட்டம் முழுவதும் வாழானது. நம்ம அதுக்கு முன்பதான வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது, மனிதனை படைத்ததற்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபமே பட்டுட்டாராம். மனிதனை ஏண்டா நம்ம படைச்சோம், இவனால இவ்வளவு பெரிய நமக்கு அதாவது அவருடைய இருதயமே கலங்குகிறது. தேவனுடைய இருதயம் கலங்குன்னா பார்க்கணும். ஆனா இப்ப இந்த சமூகத்துல நம்ம பாக்குறோம், நோவாவுடைய குடும்பம் கீழ்ப்படிதலின் மூலமாக அந்த மிகப்பெரிய ஒரு ஃபிளட்ல இருந்து அவங்க பெரும் வெள்ளத்திலிருந்து காக்கப்படுது. சோ காக்கப்பட்டு அவங்க வேட்டையில இருந்து வெளியில வந்து செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கர்த்தரை ஆராதிப்பதற்கு தயாராகும். சரிங்களா? சோ அதனால ஒரு ஆல்டர் இல்லாம ஒரு வர்ஷிப்பே கிடையாது. நம்ம சபையாய் கூடி வரும் பொழுது, if you want to worship, you need a sacrifice. Without an altar, there is no sacrifice. Without a sacrifice, you cannot enter into the presence of God. பலிகள் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்துல நம்மால் போக முடியாது. ஏன்னா பலி செலுத்தினாதான் ரத்தம் சுத்தப்படும். ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் பாவம் மன்னிக்கப்படும். அதன் மூலமாக தான் நாம் தேவனிடத்திலே போய் சேர முடியும். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வாரந்தோறும் ஆல்டருக்கு பதிலாக இந்த டேபிள் என்னங்க, ஆல்டர்ன்றது பலி செலுத்துறது டமால் டேபிளை பார்த்து ஆல்டர் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு புதிய உடன்படிக்கை. எப்பொழுதுமே வர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லுவேன். என்னன்னா அந்த வசனம் நம்ம வாசிங்க, 20-24 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. வர்ஷிப் என்ன பண்ணுதுங்க? முந்தின வசனத்துல பார்த்தோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. தேவனுடைய மனம் என்ன ஆகிறது? ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். அவருடைய மனம் உடைகிறது. ஆனா ஆராதனைக்கு என்ன ஒரு சக்தி இருக்கிறதுன்னு சொன்னா, என்ன சொல்றாரு? அதுல கர்த்தர் விருப்பப்படுகிறார். இனிமேல் இந்த வர்ஷிப் நிமித்தமாக இந்த உலகத்தை நான் அடிக்க போறது கிடையாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க. அதாவது மனம் உடைஞ்ச தேவனையே அவரையே ஒரு சந்தோஷத்துடனே இனிமேல் நான் இவனை அழிக்க போவதில்லை என்ற ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு காரணம் இது. சோ நம்ம வர்ஷிப்க்கு போகும் பொழுது it is such a blessing. அதை கர்த்தர் பயங்கரமா எதிர்பார்க்கிறார். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகமே அழிவிலிருந்து தப்பித்தது எதனாலும் கேட்டா worship. ஒரு மனிதனுடைய வர்ஷிப்ங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய வர்ஷிப் ஒரு மிகப்பெரிய உலக அழிவை தவிர்த்தது. Worship has the power. இல்லையா? Worship has the power. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க. வர்ஷிப்க்கு இன்னும் என்ன ஒரு மகத்துவம் இருக்கிறது என்று பாருங்க. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சன்னதியோடும் உங்களோட பேடையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை உடன்படிக்கை ஆராதனைக்கு
ஆராதனைக்கு என்ன பவர் இருக்குது? உடன்படிக்கை செய்யக்கூடிய பவர் ஆராதனைக்கு இருக்கு. முதல்ல பார்த்தோம், ஆராதனைக்கு தேவனுடைய மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆராதனைக்கு உடன்படிக்கை செய்யக்கூடிய சக்தியும் அந்த ஆராதனைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தது ஆராதனை. அதனாலதான் நம்ம ஆராதனைக்கு வரோம். அததான் ஆராதனை நாம் சரியாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமையானது. சோ ஆராதனை ரெண்டு விஷயங்கள் இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஒண்ணு, தேவனுடைய மனதை சுகந்த வாசனையாக ஏறெடுத்து அவருடைய மனதே ரொம்ப குளிர்ச்சியாயிடுது. எல்லாத்தையும் மறந்துடுறாரு. மனுஷன் பண்ண எல்லா பாவம் எல்லா பிரச்சனையும் மறந்துடுறாரு. அந்த அளவுக்கு பவர் இருக்குது worship. செகண்ட், உடன்படிக்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ரெண்டு பேரும் நம்ம வரோம். சரி, ஓகே, இனிமே நான் சேவ் பண்ண, ஏன்னா நீ என்ன வர்ஷிப் பண்றல, அதுக்காக தான் நீ படைக்கப்பட்டவன். சரி, ஓகே, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் இன்னொரு வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கடலில் காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவளை மட்டும் போய் தொழுது கொண்டு. எதுக்காக போனாங்க? அவரும் பிள்ளையாண்டாலும் தொழுது கொள்வதற்காக. worship comes again here. அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க. திரும்பி வருவோம் என்றார்கள். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் ஈசாக்கும் எதுக்கு போறாங்க? worship பண்றதுக்காக போறாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய மகனையே அவன் வழியாக செலுத்துவதற்கு தயாராகி விடுகிறான். அப்போ worshipனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒருத்தருக்குரியது. யாருக்குரியது? படைத்த தேவனுக்குரியது. வேற யாருமே அது மிடில் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வர்ஷிப் லீடர்ஸை பார்த்தா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து கை தட்டுறாங்க, அவங்கள பார்த்து விசில் அடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து கை தட்டுறாங்க. worship does not mean that. ஒரு மனிதனை எப்படி நம்ம worship பண்ணணும்? ஒரு மனிதனை எப்படி ஹீரோவாக பார்க்க முடியும்? worship என்பது ஒருவருக்குரியது. அவர் யார் என்று சொன்னார்? தேவன். ஆபிரகாம் உலகமே அவன் பையங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமா இல்ல, வாக்குத்தத்தம் பெற்றுட்டான். 25 வருஷமா காத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பிறந்த புள்ள, அவனோட முழு உலகம், கனவு எல்லாமே அவன்தான். அடுத்த என்ன டெஸ்ட் பண்றாரு? இந்த ஆராதனைக்குரியவன் நான் தான் என்று சொல்லுவான். உன் பையன் கிடையாது. நீ 100 வருஷமா புள்ள இல்லாம அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆராதனைக்குரியவன் யார் என்று சொன்னா நான் தான். அதுதான். அதனால்தான் ஆராதனையை நம்ம எப்பொழுதுமே மிஸ் பண்ண முடியாது. எப்பொழுதுமே ஆராதனையை யோசிக்கும் போது ஆபிரகாமை யோசிங்க. அவன் பையனை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். Because he knows the importance of the worship. அவன் அப்படி பண்ணதுனால என்னாச்சு அவனுக்குன்னா, 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22 16-17 வசனங்களை வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை போல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வர்ஷிப்ல என்ன கிடைக்குது? பிளெஸிங் கிடைக்குது. பிளெஸிங் வேணும்னா வர்ஷிப் இருக்கணும். வர்ஷிப் இல்லைன்னா பிளெஸிங் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே பெருக பண்ணும். வானத்தின் நட்சத்திரங்கள் போல், மனநத்தனை போல். 17வது வருஷம் வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை போலவும் என்றும் உன் சந்ததியார் வாசப்படை என்றும் நீ என் சொல்ல முடிந்தபடியினால்
ஜாதிகளும் ம். ஆசீர்வதிக்கப்பட உன் வேண்டும். மூலமா தான் நீ ஒன்ன மட்டும் நான் ஆசீர்வதிக்கல, நீதான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுன்ற. உன் மூலமா தான் ஆசீர்வாதமே எல்லா சந்ததிக்கும் போகுன்ற. நீ தான் கேட்டு பிளெஸிங்க்கு. அந்த கேட்டு திறந்தாதான் எல்லாருக்கும் மத்தவங்களுக்குலாம். எப்படி டேம்ல தண்ணி, கேரளால டேம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அவன் ஓபன் பண்ணாதான் இங்க தண்ணி. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ தான் கேட்டு, அதை திறந்து விட்டாதான் பிளெஸிங் எல்லாருக்கும்ன்ற. ஏன்னு சொன்னா இஸ் a worshiper. கர்த்தரை ஆராதிக்கிறவன். எதுவுமே அவனுக்கு முன்னாடி கிடையாது, பையனோ குடும்பமோ எதுவுமே கிடையாது இல்லையா? அதுக்கெல்லாம் ஆராதனை. ஆகவே ஆராதனை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இன்னொரு வசனம் இருக்கும். ஆராதனை என்றால் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு few things நம்ம பார்ப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் ம், கீழே பூமியிலும் ம், பூமியின் கீழ் தண்ணீரிலும் ம். உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு எனக்கு நிகரானது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. எந்த சொரூபமும் கிடையாது. அதை பார்த்து நம்ம ஜெபிக்கணும், அதை பார்த்து இது பண்ணணும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரை கொண்டு போயிட்டு ஒரு சிலையில போட்டு வச்சு உள்ள வச்சு முடிச்சிட முடியுமா? யோசிங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து சிருஷ்டி கர்த்தர், அவரை கொண்டு போய் தம்மா தூண்டு இதுல போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? ஆனா மக்கள் நம்ம பாக்குறோம், அந்த தம்மா தூண்டு இதுல போட்டுட்டு அவர்கிட்ட தான் போய் வேண்டணும் அப்படின்னு எல்லாரும் முழங்கால் போட்டு மண்டிடுறாங்களே. தேவன் யார் என்று தெரியவில்லை, அவருடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு புரியவில்லை. இன்னைக்கு சொல்றாங்க ஈலான் மஸ்க் பெரிய பணக்காரர், அவரை பார்க்கவே முடியாதுன்றாங்க. உலகத்தை சுத்திட்டே இருக்கிறான், ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல எல்லாம் பார்க்க முடியாது. எங்க கடவுள் அதை விட பெரியவருங்க. தம்மா தூண்டு களிமண்ல கூட அடிக்கலாம்னு பாக்குறீங்க, நியாயமா இல்லையா? சொல்றாரு, என்னை தவிர ஒரு தேவன் கிடையாது, எனக்கு நிகரானது யாரும் எதுவும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அது போல ஆராதனை அவருக்குரியது. So let us come into the point. So ஆராதனை பத்தி பார்ப்போம். ஆராதனை எப்படிப்பட்டது, ஆராதனைன்றது எவ்வளோ யாருக்குரியது, அது யாருக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டியது. அதை நிமித்தமாக தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்யணும். உங்க குடும்ப கூட உடன்படிக்கை செய்யணுமா? உங்க பர்சனல் லைஃப்ல உடன்படிக்கை செய்யணுமா? ஆராதனை வீரராக இருக்க வேண்டும். உங்களோட கர்த்தர் உங்களோட பர்சனல் உடன்படிக்கை செய்யணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் வந்து நிற்பாரு, உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க ஆராதனை வீரராக இருக்கு. ஆனா ஆராதனை வீரரா இருந்தாங்கன்னா நீங்க அவருக்கு நிகரா யாரையும் வைக்க முடியாது. குடும்பத்துல என் வைஃப் முக்கியங்க, என் பசங்க ரொம்ப முக்கியங்க, எங்க அம்மா முக்கியங்க, அப்பா முக்கியங்க, அதெல்லாம் கிடையாது. Him alone. அந்த ஒரு வாழ்க்கை. அவர் மாத்திரமே சகலத்தையும் கொடுக்க வல்லவர். என்னுடைய வேலை கூட கிடையாது, எனக்கு வேலை கொடுத்ததே அவர் தான். சம்டைம்ஸ் வேலையை தேடி ஓடுறோம், வேலை கொடுத்ததே அவர் தான் இல்லையா? அவர் மாத்திரமே. சோ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது எப்படி நம்ம பிரைஸ் பண்ணணும், அதுதான் இப்ப நமக்கு மிகப்பெரிய கேள்வி. சோ அது எப்படி பிரைஸ் பண்ணணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும்? முதல்ல கடவுளை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் ப்ரே பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் பண்றாங்க. சலாக்கும் துவாக்கும் டிஃபரன்ஸ். சலா பண்றதுக்கும் துவா கேட்கறதுக்கும் வித்தியாசம். அதே போல ஒரு ஹிந்து ஆனா சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கும் வேண்டுதல் கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ். அர்ச்சனை பண்றதுக்கு சாமி ஏந்திக்கு போவான், வேண்டுதல் அவன் வந்து வீட்டுல இருக்கிற சிலையோ இல்ல போட்டோக்கு முன்னாடி கூட அவன் வேண்டாம். There's a difference. Likewise, if you worship God, you go to God.
அதான் உண்மை. You go to God. நீங்கன்னா தேவனை தேடி ஆவியிலே அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் நீங்கள் போகிறீர்கள். அததான் ஆசாரியன் பண்றான். ஆசாரியன் என்ன பண்றான்? பலி செலுத்தினா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறான். வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் போறான். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரியர் கூட்டம். நீங்க கேட்கலாம், நான் எங்க பலி செலுத்தினேன்? அந்த பலிதானே இங்க. இத பார்க்கும் பொழுது இயேசு எனக்காய் சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே இதுதான் எனக்கு கேட்டு. எப்படி? இதுதான் எனக்கு கேட்டு. இது வழியா தான் நான் எங்க போக முடியும்? தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் போய் என்னுடைய காணிக்கைகளை நான் செலுத்த முடியும். என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் செலுத்த முடியும். சோ இந்த ஆல்டரை நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் பொழுதும் நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, என்ன தோணுது அப்படின்னும் போது, தேவனிடத்திலே நாம் கடந்து செல்லுகிறோம். தேவனோட பாஸ் பண்றோம். ஏனி மாதிரி ஏறி தேவனுக்கு நேரா போறோம். அதுதான் அந்த விஷயம். சோ நம்ம பிரைஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும். எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னும் போது, தேவனை நம்ம பர்சனல் பிரேயர்ல நம்ம எப்படி வேணா அட்ரஸ் பண்ணணும். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சொன்னா, அவரை வர்ஷிப் பண்ணும் போது நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் என்று சொன்னால், எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது நம்ம இது வர்ஷிப் செஷன் தான், நம்ம பேசலாம். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவதுனா நீங்க கேட்கணும். சோ ஆராதனை என்று சொன்னால் நம்ம என்ன இல்லையா? இதுதான் ஆராதனை. சோ இப்போ ஆண்டவரை நம்ம துதித்து அட்ரஸ் பண்ணும்போது எப்படி எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்? அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க சைனிகளின் கர்த்தரே அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா வேதத்துல அநேக வசனங்கள் இருக்கு. ஒருவராய் சாவாமை உடையவரே, ஒளியிலே வாசம் செய்கிறவரே, பாவத்தை பாராத சுத்த கன்றே அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணணும். தேவனை அட்ரஸ் பண்ணக்கூடிய டர்ம். அது பாத்தீங்கன்னா வேதத்துல எண்ணற்றது இருக்கிறது. பெரிய விஷயம் கொட்டி கிடக்கு வேதத்துல. அதெல்லாம் எடுத்து 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 நம்ம பண்ணணும். சோ அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்ரஸ். ஹவ் டு அட்ரஸ் தான். சோ அப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். செகண்ட், அந்த ஃப்ளோல செகண்ட் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்றான், I will enter his gates with thanksgiving and his courts with praise. உள்ளம் நன்றியால் பொங்கி கர்த்தருடைய வாசலுக்கு நான் செல்லுவேன், எல்லை தோறும் துதிகள் சொல்லுவேன். சோ நீங்க அவர் அட்ரஸ் பண்ணிட்டு போகும்பொழுது எப்படி போகணும்னா, அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே போகணும். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா, ரெண்டு விஷயத்துக்காக தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்மளுடைய டெம்பரரி லைஃப், இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் இட்டர்னல். இப்போ கர்த்தர் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், உலக பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்து. அதை மாத்திரமல்ல, அது ஒரு நம்ம 25% தான் வச்சுட்டு போறோம். ஏன்னா நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நித்திய தேவன் இல்லையா? நித்தியமான காரியங்களை அவர் பார்க்கக்கூடிய தேவன். சோ அதனால நித்தியத்துக்குரியதை நாம் தேவனிடத்திலே நன்றி சொல்ல வேண்டும். எப்படின்னா, பாவத்திலே உழண்டு செத்து போயிருந்த என்னை நீர் என்னை உயர்த்தி. அப்படிதான் அந்த தேங்க்ஸ்கிவிங் ஆரம்பிக்கணும். நான் பாவியா இருந்தேன், ஆவியில செத்து போனவனா இருந்தேன். ஆனா நீ உன்னுடைய ஜீவனை தந்து என்னை உயர்த்தி, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவேன். பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தவன் தான். நம்ம பார்த்தோம், ஆசாரியர்கள்ன்றவங்க எல்லாராலையும் ஆசாரியர்களாக ஆக முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்திருக்க வேண்டும், இல்ல யூதர்களாக இருந்திருக்க வேண்டும், இல்ல லேவி கோத்திரமாக இருந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆபிரகாம் சந்ததியே கிடையாது.
ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே என்னை பிள்ளையாக மாற்றிக் கொண்டார். அதனால் நான் ஆசாரியனாக. சோ இந்த கண்டென்ட் நமக்கு. சோ நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது இதெல்லாம் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். வேதத்துல சொன்ன காரியங்கள்லாம் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் பார்ப்போம். செகண்ட் தேங்க்ஸ்கிவிங். மெயினா யாருக்கு தேங்க்ஸ்கிவிங் கொடுக்க போறோம்னா, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். அதனால நம்மளுடைய நிலைமை என்னவாக மாறினது? அவர் தேவன் இதன் மூலமாக எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அப்படின்றத அந்த தேங்க்ஸ் கிவிங்ல நம்ம அப்படியே கொண்டு நம்ம கொடுக்கணும். சோ அதை கொண்டு கொடுக்கும் பொழுது தேவன் அதை சுகந்த வாசனையா ஏறும். சோ ஒரு ஆசாரியன் அவன் இந்த ஆல்டர் வழியா அப்படியே உள்ள போறான். உள்ள போனவன ஒரு அட்ரஸிங்கோட போறான். அந்த அட்ரஸிங் தேவனை எப்படி அட்ரஸ் பண்றது, அந்த காரியங்களை நீங்க சங்கீதத்துல இருந்து நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருந்து தேங்க்ஸ் கிவிங் பார்ட். சோ தேங்க்ஸ் கிவிங் பார்ட்ல ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்னு, there are certain temporary things to thank God. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். செகண்ட்லி, the eternal thanksgiving. சோ அந்த இன்டர்னல் தேங்க்ஸ் கிவிங் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு அவருடைய குமாரனை அவர் எனக்கு தந்ததற்காக நன்றி செலுத்திட்டு ஐ ஹாவ் டு கன்க்ளூட். ஏன்னா ஆனா எல்லா சார்பா நம்ம அங்க போறோம். சோ மத்த ஆசாரியர்கள் அங்க உள்ள வரணும்ல. சோ ஐ ஹாவ் டு கன்க்ளூட். எப்படி நான் இதை கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, இது வேண்டுதல் அல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏறெடுப்பு. வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லாமல் இந்த நன்றிகளை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறேன். I give all these things to you because you deserve everything. நீதான் இதற்கு பாத்திரர், அதனால உமக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறெடுத்துட்டு, இதை யாருக்கு ஏறெடுக்கிறோம் என்று சொன்னால் கொண்டு வருகிறேன். அதுதான் படைக்கிறேன். அத இயேசு கிறிஸ்துவ கிட்டதான் கொடுத்து நம்ம படைக்கிறோம். நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்துல போகும்போதுதான் எல்லாம் நிறைவா மாறுகிறது. நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மை தேவனை ஆராதிப்பதற்கு உந்துகிறார். நம்ம அவருடைய பிரசன்னத்துக்கு போக செய்கிறார். கிறிஸ்து வலது பாதசத்துல இருக்கிறார். எல்லா காணிக்கைகளையும் அவருடைய நாமத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றார்? அதெல்லாம் வாங்கி தேவனுக்கு படைக்கிறார். அதனால்தான் அவர் பிரதான ஆசாரி. ஒரு கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, சாமி உள்ள எடுத்து போய் அர்ச்சனை பண்றாரா இல்லையா அந்த கடவுளுக்கு? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நீங்க ஏறெடுக்கக்கூடிய எல்லா ஸ்தோத்திரங்களையும் அவருடைய கரங்களிலே வாங்குறார். அவர் கரங்கள்ல வாங்கும் பொழுது குறைவானதெல்லாம் நிறைவாகிறது. நிறைவான பிறகு அவர் என்ன பண்றாரு? பிதாவுக்கு நேராய் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஏறெடுக்கும் பொழுது அதை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்கிறார். சோ இந்த மூணு பேரும் அதுல இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறது? ஆவியானவர், குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன். இந்த மூன்று பேரும் இந்த ஆராதனையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஏன்னா மாகி அவர் தானே படைக்கிறாரு. ஏன்னா அவரு கையில போனா தானே எல்லாமே பெர்ஃபெக்டா மாறிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஏறெடுக்கிறோம். சோ அது ஏறெடுக்கும் போது பிதா என்ன ஆகுறாருன்னா, அவர் ரொம்ப கம்ப்ளீட்டா மாறிடுறாரு. அது சுகந்த வாசனையை ஏறெடுக்கிறார். எப்படி நோவாவை அவருடைய மன கிளேசம் எல்லாம் மாறினதோ அது போல நம்முடைய ஆராதனையும் கிரியை செய்கிறது. அதே போல ஆபிரகாம் எப்படி அவர் எல்லாத்தையும் மறந்து அவர் ஆசீர்வதிக்கிறாரோ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி அந்த மாதிரி உங்களை ஆசீர்வதி. இதற்காக தான் நம்ம ஆராதனை கொண்டோம். சோ ஆராதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ 3 parts நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆராதனை. அட்ரஸிங் பாயிண்ட், ஹவு டு அட்ரஸ் காட். ஏன்னா நான் ரீசெண்டா ஒரு லெட்டர் எழுதினேன் நம்ம நேபாள் எம்பசி அம்பாசிடர்.
சாதாரணமா டியர் சார்லாம் போட முடியாது. யுவர் எக்ஸலன்சி சாதாரண மனுஷங்க போஸ்டிங்ல இருக்கிறார், ரைட்? நாளைக்கு போஸ்டிங் போஸ்டா வீட்டுல தான் இருக்கும். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு நான் எழுத வேண்டியதா இருக்கு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தேவன், நான் எப்படி எழுதலாம்? வேதத்துல நிறைய இருக்கு, அப்படிதான் அட்ரஸ் பண்ணி. சோ அப்படி அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்தது தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல். நன்றி அறிதல் கர்த்தருக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கூட பிரதர் ஒரு நல்ல ஒரு இது எடுத்தாங்க. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிட்டத்தட்ட 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு. ஒருத்தனா வரான், 9 பேர் காணும். அவர் அப்படியே போயிருக்கான்ல, எங்க 9 பேர் காணும்னு கேட்கிறார். நன்றி அறிதலை எதிர்பார்க்கிறார். குஷ்டரோகம் முடிச்சோம் ஊர்லயே செய்யாம வச்சிருந்தாங்க, நான் சரி பண்ணிட்டேன் வந்து கூட சொல்ல பாருங்க நினைப்பாரா இல்லையா? அதுவும் வந்தவங்க ஒரு சமாரியன் பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா யூதர்கள்லாம் எங்கப்பா? சமாரியன் வந்து சொல்றான், யூதர்லாம் எங்க போனீங்க நீங்க கேட்கிறாரு. கர்த்தர் நன்றி அறிதலை எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறோம், அட்ரஸிங் பண்றோம், தேங்க்ஸ் கிவிங் பண்றோம். நித்தியத்துல நம்ம எப்படி ஆக்குனாங்கிறதெல்லாம் நம்ம ரைஸ் பண்ணி சொல்றோம். கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி பண்றோம், அதெல்லாம் ஒரு கனிகளை கூட. ஒரு இந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், பழம் இருக்கும், பூ இருக்கும், இதெல்லாம் வச்சு கொண்டு போனால உதடுகளின் கனிகள் ஆகிய இங்கே அது டூப்ளிகேட் பொறுத்தல். நம்ம அதை பார்த்து பண்றோம்னு நினைக்காதீங்க, தட் இஸ் டூப்ளிகேட், திஸ் இஸ் ஒரிஜினல். சொன்னதை பார்த்தா அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செதறி போன காரியம் தான் அதெல்லாம். அதனால கனிகள் தான் நம்ம சொல்றோம். அதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஏறெடுக்கும் பொழுது பிரதான ஆசாரியர் அப்படி அங்கேருந்து உள்ள இருந்து வாங்குறாரு. வாங்கி அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு அப்படியே எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட எல்லாம் உண்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே போயிருக்க போங்க, நீ தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். இப்படிதான் பரிசு. அதற்கு நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டா தயார் செய்து கொண்டு நம்ம வரோம்னா சாட்டர்டேவே நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சோம். ஆசாரியர்கள் அப்படிதான் கரெக்டா கை கால்லாம் கழுவணும். இங்க முஸ்லிம்ஸே பாருங்க, பிரேயர் போகுது கை கால்லாம் கழுவுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்மளை நாம எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? தண்ணிக்கு பதிலாக வேத வசனம். தண்ணி வேத வசனத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தினால் நம்மை கழுவி கொள்ள வேண்டும். அதுல தியானிக்கணும். ஒரு 1/2 hour உட்கார்ந்து தியானிங்க. கர்த்தர் எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், அவர் எப்படி புகழலாம். உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஓனர் கிட்ட இருந்து போனஸ் வாங்குறதுக்கு அவருக்கு ஐஸ் வைக்கிறது என்ன, மஜா பண்றது என்ன, எல்லாம் பண்றோம்ல. அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சு அப்படி சொன்னா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. எல்லாத்தையும் படைத்த கர்த்தருங்க, அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, அவர் இல்லாம நீங்க இல்ல அப்படின்றவரை நான் எப்படி மகிழ்ச்சி பண்ணணும் ஃப்ரம் த ஹார்ட், அதை எப்படி நான் உயர்த்தும் அப்படின்றதுக்காக ஒரு half an hour ஸ்டார்டிங்ல half an hour போங்க. ஆவியானவர் உங்களை மெருகேற்ற நீங்க அப்படியே ஒரு நாள் அந்த சாட்டர்டே சாட்டர்டே சண்டே அந்த Thursday ஈவினிங் ஒரு half an hour அது டெய்லியும் நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் நான் சொல்ல மாட்டேன் டெய்லியும் பண்ணணும்னு சொல்லுங்க. Thursday ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அல்வா மாதிரி விடவே முடியாது. திருநெல்வேலி அல்வா மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும் கூட தோணும். அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றான் லேஸ் சிப்ஸ், நோ ஒன் கேன் ஈட் ஜஸ்ட் ஒன். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு, ஒன்னு சாப்பிட மாட்டேன், ஃபுல்லா பாக்கெட்டை காலி பண்றேன் அந்த மாதிரிதான். சோ அப்படிப்பட்ட பிரைசஸ் அப்படிதான் நம்ம ஏறிட்டோம். சோ இதை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ்னா சகோதரர்களை கேட்கலாம், பண்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க என்னன்னா என்னோட பர்சனலான இது என்னன்னா எல்லாருமே மெய்ப்பர்கள் ஆகும். நான் நீங்க சவுதி அரேபியா இருந்து கிளம்புனீங்கன்னா அங்க பிரதர் ஒரு சபை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், இவ்வளவு ஆத்துமாக்கள் வராங்க, வழி நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லணும். அப்படி ரெடி ஆயிட்டு போகணும். நீங்க கடைசி வரைக்கும் ஆடாவே இருந்துட்டு சாப்பிட வரைக்கும் ஆடாவே சாப்பிடுங்க, மெய்ப்பர்களாய் மாறுங்க. அதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்க திட்டம்.
ஒவ்வொருத்தரும் அங்க பாத்தீங்கன்னா சீசர்கள் செதறி போனாங்க, எல்லா இடத்துக்கும் உலகம் முழுவதும் செதறி போனாங்க. கிறிஸ்தவம் முழுமையாக பரவிச்சு. சில டைம் நம்ம செப்பரேஷன் நினைக்கிறோம். It is not a separation, it is spreading. You have to understand, it is not a separation, spreading. Spreading will multiply. ஒரே இடத்துல இருந்தோம்னா ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்ச கறி மாதிரி அது எவ்வளவு நாள் தான் ஃப்ரிட்ஜ்ல போட்டு அரைச்சு வைக்கிறது, எடுத்து போட்டு வெளில வச்சு ஆற வச்சு உள்ள எவ்வளவு நாளா இருக்கிற போஷாக்கெல்லாம் போயிருமா இல்லையா? It has to be spread. அப்பதான் அது உயிரோட நிறைய மல்டிப்ளை ஆகும். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம எழுதிருக்கோம். ஸோ அதனால இந்த ப்ரைசிங் இதுல ஏதாவது நமக்கு டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லலாம். ஒரு 5 minutes or 10 minutes we just talk about it. அதுல ஏதாவது கிளாரிட்டி அதுல ஏதாவது. ஸோ நெக்ஸ்ட் பைபிள் லெசன்ஸ்ல let's see about thoughts. தாட்ஸ் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ questions? Any questions? பிரீதிங்ல நம்ம வந்து அதான் சொன்னேன், ஏர் எடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் கிடையாது. நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்றோம், ஏன்னா அது வந்து இந்த ஆப்டா இல்லை இல்லையா? ஜெபிக்கிறதுன்றது வேண்டுதல் செய்யும். அது நம்ம தனிப்பட்ட பிரேயர்ல நம்ம வேண்டுதல் செய்யும். ஆசாரினா வந்து காணிக்க செலுத்தும் போது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம ஏர் எடுக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தை ஏன் உபயோகப்படுத்துகிறோம் என்று சொன்னார், அவருடைய கரங்களிலே போய் தான் பிதாவிட்ட போய் அதை படைக்கிறார். ஆனா தான் அதை நம்ம சொல்லணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவர் கையில போகுது அப்படின்ற ஒரு அதான் பிக்சரைஸ். நீங்க அப்படியே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஒரு கோயில் ஞாபகம் வச்சுங்க, அங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு ஞாபகம் வச்சுங்க, ஒரு பலி செலுத்துறீங்க, பலி செலுத்தோம்னா உள்ள போறீங்க, ட்ரேசிங்கோட உள்ள போறீங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சமர்ப்பிக்கிறீங்க, அவர் வாங்கி அப்படியே படைக்கிறார். அதுக்கப்புறம் வாங்கி அததான் பிரசாதம் சொல்றாங்க இல்லையா? இட்ஸ் a blessing. நீங்க கொடுத்ததான் உங்க கையில இருந்து போனதாங்க, உங்க கையில இருந்து போனது தேங்காய் மாங்காய் whatever it is, பூ பழம் whatever it is, திரும்பி வரும்போது அது தேங்காய் மாங்காய் பூ பழம் கிடையாது, பிரசாதம். பிரசாதம்னா இட்ஸ் a blessing from God. அதான் உங்க ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வதி தெரியும். அன்னைக்கு எடுத்த அந்த டாபிக்ல கூட இருந்தாங்க இல்லையா? அதுல வந்து கீழே வருது, அந்த குருடன் பார்வையடைக்கலாம். பார்வையடைஞ்ச பிறகு ஏன் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்றது பயப்படுறாங்கன்னா, இயேசுவை கிறிஸ்துவன்னு சொல்றதுக்கு அந்த பயம் இருக்கு. அப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க உள்ளத அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அது இயேசுவின் மூலம் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல யூதர்களை பொறுத்தளவுக்கு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற இயேசு நிறைய பேர் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது வேதத்துல இயேசு கிறிஸ்துவ மனிதனா குறிப்பிடும் பொழுது இயேசுன்னு சொல்லியிருக்கு. அதை இது அவரை தெய்வமா குறிப்பிட்ட இடத்துல இயேசுன்னு சொல்லியிருக்கு. சோ அதனால நம்ம இயேசு சொல்றது தப்பு. என்னை பொறுத்தளவுக்கு அப்படின்றது வந்து அந்த கிரீக் வேர்ட் கிறிஸ்டாஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்டாஸ் வந்து கிங்னா சொல்லுவாங்க. கிங்னா என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டது, an anointed one. சோ ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவையே அவங்க சொல்றாங்க, மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சோ இயேசுவை அவர்கள் கிறிஸ்து என்று சொன்னால் அவர் அது எதை குறிக்குதுன்னா மேசியாவை குறிக்கிறது. இன்னைக்கு யூதர்கள் போய் கேட்டீங்கன்னா மேசியாவை காத்திருப்போம்னு சொல்றாங்க. மேசியா வருவார், நாங்க இன்னும் காத்திருக்கிறோம், அவர் வந்தவனதான் சகலத்திலையும் எங்களை நடத்துவார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இயேசுவை கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு. யாருடைய கடமையா இருக்கு? யூதர்களுடைய கடமையா இருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்றார். நியாயப்படி சொல்ல போனா யோசேப்பின் குமாரன் என்று கூப்பிடணும், ஏன் தாவீதின் குமாரன் கூப்பிடணும்? மாம்ச ரீதியா அவன் பார்க்கல, ஆவிக்குரிய ரீதியில தேவன் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை அப்படி கூப்பிடவங்க அவங்க டக்குன்னு வர டக்குன்னு அப்படின்னு பாக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அபு பின் யூசுப்னு கூப்பிட்டுருக்கணும், அவன் அபு பின் தாவீதுன்றான். ஆண்டவர் உடனே டக்குன்னு நிற்கிறார். அது விசுவாசத்தின் மிகப்பெரிய சத்தம் என்ன? அது விசுவாச அறிக்கை. அதான் நீர்தான் மேசியா, நீர்தான் என் தேவன், you are my Lord, you are my God என்றான்ல தாவீது. இந்த மாதிரி
பாயிண்ட் என்னன்னா இயேசு அப்படின்னு சொல்லி லவ் பண்றது தப்பா? இல்ல brother. என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்திலிருந்து தப்பு கிடையாது. இயேசு என்பது தவறு கிடையாது, இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் தவறு கிடையாது, உங்களுடைய விருப்பம். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் சில பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா கர்த்தராகிய இயேசு மீன்ஸ் ரொம்ப எலிவேட் பண்றோம். இயேசு சொல்றது தப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து, இயேசு அனுப்பப்பட்டவர், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, லார்ட் மீன்ஸ் அந்த 3 பார்ட் இருக்கு. கர்த்தர், இயேசு, கிறிஸ்து. சோ அப்போ இது வந்து நம்மளுடைய வேல்யூ எலிவேட் பண்றோம் அப்படிங்கிறது இயேசு சொல்லலாம். மீன்ஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது தேவன் இயேசு அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இயேசு அனுப்பப்படுற கிறிஸ்து. கிறிஸ்து வந்து தெலுங்குல வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இயேசு அந்த மனிதர் அவருக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. பிளஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் தான் வந்து யாரு? இயேசுவாங்க. அவர் தான் வந்து தெலுங்குல பட்ட கிறிஸ்து அப்படிங்கிறது. ஸோ எல்லாம் தப்பு கிடையாது. பட் இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும்? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரதர், இயேசு அப்படின்னு சொன்னா ஒரு சில பிரீச்சிங் என்ன பண்றாங்கன்னா, இயேசுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சீகமா இருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது. கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் தெய்வீகமா அடைகிறாரு. ஆனா ஆக்சுவலா வேதத்துல அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரெண்டுமே மாம்சீகமான இருக்கிற இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர், இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு, சில இடத்துல ஆண்டவராகிய இயேசுன்னு போட்டிருக்கு. கிறிஸ்து அங்க வரல. அப்படினால இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு அவங்க மொழிபெயர்த்துக்கணும். அது வந்து இயேசு அப்படின்னா அவருக்கு பேர் வச்சு இயேசு மட்டும்தான். இயேசு அப்ப இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்றதுதான் பிரச்சனையே. இல்ல, அது யூதர்களுக்கு, அதான் நான் சொல்றேன், அது யூதர்களுக்கு தான் பிரச்சனை. கிறிஸ்துவா அழிக்கப்படுறதுதான் பிரச்சனை. அப்ப வந்து இயேசு அப்படிங்கிறது அவங்க பல இயேசு இருந்தாங்க. இயேசு அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. சரித்திரத்தையும் சரி இயேசு அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு படிக்கணும். அப்ப இயேசு வந்து இயேசு அப்படின்னா அது கிறிஸ்து அப்படின்னு. ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்ல அப்படி எல்லா வேதத்துல எல்லா இடத்துலயும் அப்படி வரணும். ஆனா இயேசுவின் நாமத்துல முழங்கால் படிக்கிறது அல்லது இயேசுவை வந்து பரலோக மகிமையில இருக்கும் பொழுது இயேசுங்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அப்ப வந்து எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமத்துல நாமம் அப்படின்றாரு இல்லையா? சோ அதனால வந்து அது உங்களோட மென்டாலிட்டி தான் ஆக்சுவலி. இல்ல நம்ம வந்து இயேசு நம்ம மனசுல நினைக்கிறோம். He knows you are into a covenant relationship, right? தெரியும். ஏன்னா நம்ம வந்து யூதர்கள் மாதிரி நம்ம அதை யோசிக்க முடியாது. ஏன்னா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நம்ம ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம அங்கத்தினராக. சோ அதனால இது இட் இஸ் நாட் இப்படிதான் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இயேசுவின் நாமத்திலே அதை நாம் ஏறெடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் படைக்கிறார் அப்படின்றதுனால அதை நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபைன், நோ ப்ராப்ளம். சோ அதை நீங்க வந்து அப்படி நீங்க ஏறிடலாம். சோ வேற ஏதாவது நமக்கு இல்லைன்னா சோ ஜெபம்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏறெடுப்புன்னு சொல்லுவோம். அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் பத்தி ஜெபம் எப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை எப்போ சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. பிரேயர் மீட்டிங்ல சொல்லலாம். பிரேயர் மீட்டிங்ல சொல்ல வேண்டியது. அதாவது இப்ப ஆராதனை 2 பார்ட் இருக்கு. அப்ப வந்து ஸ்தோத்திரம் பண்றது அந்த பார்ட், அது வந்து நம்ம வந்து ஏறெடுக்கிறோம். தென் வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ண பாயிண்ட்டுக்காக ஆக்சுவலி காட் இஸ் காட் ஆல்வேஸ். அந்த சீட்டுக்கு போயிட்டாருன்னா ஒரு காட். ஏன்னா வர்ஷிப் வந்து காடுக்கு தான் பண்ண முடியும், வர்ஷிப் ஃபாதருக்கு பண்ண முடியும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பாவே கோர்ட்ல ஜட்ஜுனா இருக்கும், வீட்டுல அப்பாவை நான் கூப்பிடுவேன், வாங்க ரெடி எப்படி இருக்கீங்க, கோர்ட்ல போனீங்கன்னா மை லார்ட் யுவர் ஆனர், நான் அப்படிதானே பேசணும். பிகாஸ் ஹி இஸ் இன் தட் சீட். வர்ஷிப் அப்படின்னும் போது நீங்க பிரீஸ்டா மாறிடுறீங்க, அவரு காடா மாறிடுறாரு. சோ வர்ஷிப் நான் எங்க இருந்து போகுதுன்னு சொன்னேன். வர்ஷிப் நம்ம மலை ஏறி அவர் பாக்குற மாதிரி தான். மலைக்கு பாங்க மலைக்கு பார்க்க போறாங்க. அதான் நீங்க வந்து இதன் வழியாக நீங்க மேலே போகிறீங்க. மேல போய் தெய்வ தூதர்களோ ஆவியில உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுதான் நம்ம பண்றோம், அந்த ஆராதனையை தான் பண்றோம். பிகாஸ் God himself in heaven. ஆராதனைக்கு பாத்திர நீர் ஒருவர் தான் அந்த சீட்ல இருக்கிறாரு, as a கிரியேட்டரா இருக்கிறார். அதனால நம்ம ஒரு பிரீஸ்டா நம்ம மாறணும் அப்படின்னா அவர் காடா மாறிடுவார். உங்களுக்கு வர்ஷிப் இல்லாம பிரேயர்ல அவர் உங்களுக்கு அப்பாவா தான். ஏன்னா பாத்தீங்கன்னா வேதத்துல நம்ம பார்க்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஜெபிக்க சொல்லும் பொழுது கூட அவர் வந்து பிதாவின்னு சொல்றாரு.
இப்ப அநேக இடங்கள்ல பார்க்கும்போது நமக்கு வந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுகாரத்தில் நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதனால அந்த ஸ்பிரிட்ல வந்து இணைய முடியும். இப்ப அவர் வந்து ஒரு வேலை சிங்காசனத்துல இருந்தா கூட நம்ம இப்ப நிறைய நேரங்கள் ஒரு அட்ரஸ் பண்ணும்போது பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே அட்ரஸ் நான் என்ன சொல்றேன்னா அதான் சொல்றேன். That is வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, that is I'm not saying wrong, it is a typical understanding, maybe a fine tune understanding or it is a fine down understanding. ஏன்னா நான் வந்து ஆசாரியனா மாறனா ஆசாரியன் யாரிட போவான், தேவனுக்கு தான் போவான். பட் எல்லாரையும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தாருன்னா, நான் அதிகாரம் பெற்றாதான் நான் அந்த ஆசாரியத்துக்குள்ளேயே வர முடியும்ல. நான் ஆலயத்துக்கு புறமா இருந்தேன்னா எப்படி ஆக முடியும்? ஆனா அவர் தானே ஆக்குறாரு, என்ன பிள்ளைய ஆக்குறாரு. பிள்ளை ஆன பிறகுதானே நான் ஆசாரியனா மாற முடியும். இல்லைன்னா அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் பாளையத்துக்கு புறம்பு தானே இருக்கணும். அப்ப அந்த இடத்துல இப்ப நான் வந்து ஒரு ஆசாரியனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப அதே நேரத்துல சில நேரங்கள் நம்ம பாக்குறோம், கர்த்தாவே நீ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம், இல்ல நீ ஒரு சிங்காசனத்துல வீச்சிருக்கிறீன்னு சொல்றோம். அதே நேரத்துல கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு தகப்பனாவும் இருக்கக்கூடிய அதே நிலையில இருக்கிறாரு. அப்ப நம்ம பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ரெண்டு நிலையுமே ஒரு கலந்த நிலையா இல்ல டிராவலா பண்ணணும். It's okay. அது தவறு கிடையாது. அது என்ன விஷயம்னா, பிரதர் சொல்றதே நம்ம அதை முக்கியம். ஒரு அதிகாரம் எல்லாத்தையும் படைத்த ஒரு ஆளுக்கு வந்து நம்ம எவ்வளவு கனம் கொடுப்போமோ அந்த கனத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாசம் போடுற டைம்ல ரொம்ப இதாட்டு நம்ம வீட்டுல ரொம்ப விளையாடுறோம் அப்பாட்ட. அந்த பிதாவாகிய தேவன் இருக்குல்ல, பிதாவாகிய தேவன் அந்த ஃபாதர் கையில நீங்க போடலாம், தவறு. அவருக்குள்ள கனத்தை நம்ம கொடுக்கணும். அதான் அந்த ரெவரன்ஸ், அந்த இது. சில பேர் வந்து ஆராதனைகளை வந்து நம்ம வந்து ப்ரேயர்ல ரொம்ப செல்லமா டாடின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். எனக்கு ஓகே தான், ப்ரேயர்ல டாடின்னு கூட கூப்பிடலாம். ஏன்னா எங்க அப்பாவே நான் டாடி கூப்பிடுறேன். எனக்கு மேலானவர் அவரை டாடின்னு கூப்பிடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளவு க்ளோஸா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஸோ பிரைசிங் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லைல்ல? இதுதான் நம்மளோட இது. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஸோ தட் நான்லாம் முன்னாடி பிரைசிங் பண்ணும்போது I got baptism when I was studying 7th standard. 7th standard படிக்கும்போது அப்போ வந்து எங்க அங்கிள் சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து எழுதிக்கும். அதனால அப்படிதான் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி டாட் வச்சு எழுதி அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். டாட் வச்சு அது மேல மேல எழுதுவோம்ல. ஃபர்ஸ்ட் 4 ரூல் நோட் இருக்கும், அதுக்கப்புறம் டபுள் ரூல் நோட் இருக்கும், அப்புறம் காலேஜ்லாம் போயிட்டுனா அண்டர் ரூல் எழுதுவோம் நம்ம. அது மாதிரிதான் சரி. சில டைம்ல அப்பெல்லாம் எனக்கு வந்து எழுதி கொடுக்கும், இப்படி பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இது எழுதி கொடுத்துருவாங்க. ஐ வில் பிராக்டிஸ். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதை பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி, நம்மளே இனோவேட்டிவா கத்தரை எப்படி எல்லாம் துடிக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படி கூட நீங்க ஆரம்பிக்கலாம். நோ we need a help that we need at least 2 to 3 scripts. நாங்க இந்த மாதிரி பண்றோம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அப்பனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே எடுத்து நீங்களே போட்டு பண்றதுக்கு நீங்க தயாராக. அதேதான் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படிதானே. சரி சரியா? ஸோ அதுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட நம்ம பிரதர்ஸ் அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாமா? யாராவது ஒரு சகோதரர்